நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6 to 60 வரைக்கும் நீங்கள் அனுபவிக்க போகின்ற விஷயங்கள், என் வாழ்க்கை பயணம் என்ன, என் வாழ்க்கையில் எதை நோக்கி போகிறது அப்படின்னு பழகு தரப்பட்ட கேள்விகள் இருப்பவர்களுக்கு விடை கொடுப்பது சம்பந்தம். அப்போ எந்த ஒரு ராசி எந்த ஒரு அம்சம் தான் அதுக்குன்னு ஒரு தனித்துவம் காரகத்துவம் உண்டுங்க. இந்த உலகில் எங்கே பிறந்திருந்தாலும் இதை அனுபவித்தே தீர வேண்டும். இப்போ சொல்லுவாங்களே, பொதுவாக இந்த ராசிக்காரங்கள் எப்படி இருப்பாங்க, அது பொது பலன் தான். ஆனால் அது குறிப்பிட்ட சதவீதம் இருக்கே, இது தசாபுத்தி தகுந்த தாண்டியும் கோச்சார கிரகங்கள் வர காலகட்டத்தில் நடக்கின்ற விஷயம். சரி, அது நிச்சயமாக நடக்குமா? ஏன் ஜென்ம சனி வரும்போது நடக்கலையா? 7.5 சனி வரும்போது நடக்கலையா? அஷ்டம சனியில் பார்க்குறோமே. அப்போ வயது வித்தியாசம் தாண்டி நடக்குதே. நம்ம சொல்லப்போது ஆண் பெண் இருவருக்கும் ஒப்பந்த சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களை இதில் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கல்வி எப்படி, திருமணம் எப்படி, வேலை வாய்ப்புகள், சொத்து சுகங்கள், சேர்க்கைகள், கூட்டா தனித்தா. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் சொத்து வாங்கும்போம், இல்லை சொத்து வாங்கிட்டு கல்யாணம் போம். ஒரு சிலர் படைக்கும் போதே கல்யாண அமைப்புகள் வந்துடும். இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் அந்த சம்பவங்கள் வரும் பொழுது பார்த்துக்கலாம். ஒரு சில ராசிகள் பற்றி சொல்லும்போது குறிப்பாக உங்களுக்கு கூட சொல்லலாம், பார்க்கும்போது தந்தை வழி ஒரு கவனங்கன்றுவோம். அப்போ ஏன் அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப கவனிச்சுக்கணும். இதை கேட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகட்டக்கூடிய காலகட்டம் வந்து விட்டன. மகர ராசி அன்பர்களே, தன் வாழ்வில் தனித்த ஒரு மகத்துவம் பெற்ற ராசி இந்த மகர ராசிங்க. மகர ராசிக்கு எப்போவுமே தன் குறிக்கோளை தொலைதூரமாக வச்சுக்கும், அங்கே போய் பக்கத்தில் வச்சுக்காது. அப்போ சாதிக்க பிறந்த ராசி மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா செவ்வாய் இங்கே இருக்க வைராகியம் மிக்க ராசி. இந்த ராசிக்கு அவ்வளோ சிறப்பாக சொல்லலாம். இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு இவங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடத்தில் ஒரு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய ஒரு சிலர் இருப்பார்கள். இவங்க வீட்டு பக்கத்திலே பார்த்திங்கன்னா இந்த அயன் பண்ணுறவங்க, சலவை செய்யக்கூடிய அந்த சம்மந்தப்பட்டவர்கள், அந்த அங்கே அயன் பண்ணுறவங்க வந்துடுவாங்க. நான் நிறைய பேர் சொன்னேன்னு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் அந்த அயன் பண்ணுறவங்க வந்து கேட்டுட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னாங்க. அப்போ மெக்கானிக் இந்த மாதிரி ஃபீல்டு இருக்கிறவங்க வந்துடுவாங்க. ரைட். பொதுவாக இந்த ராசிக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு, அரசு யோகம் உண்டு. 2 எக்ஸ்ட்ரீமே இந்த ராசிக்கு உண்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாடு சொந்தத்தில் உண்டு, இவங்களுக்கே உண்டு, வெளிநாட்டு பயணங்கள் உண்டு, ஆதாயம் உண்டு. தன் பூர்வீகத்தை மாற்றிய பல பேர் ஜெயித்திருக்கிறார்கள். அப்போ நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா தன் பூர்வீகம் இதாக இருக்குது சார், நான் மாற்றிட்டோம். ஒரு சிலர் சொன்னால் திருச்சிங்க, நான் கோயம்புத்தூர் பக்கம் இருக்கேன்னார். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் துபாய், கத்தாரில் இப்போ இருக்கார். இந்த போர் காலகட்டத்தில் கூட அங்கே தான் இருக்கார். அவர் அதான் பிடிச்சிருக்குங்கிறார். இங்கே தாங்க இருக்கேன், ஊருக்கு போனால் மரியாதை இல்லைங்க. பூர்வீகம் மாற்றியவர்கள் பல பேர் ஜெயிப்பார்கள். ஏன்னா இந்த ராசியோட அம்சம் இருக்குது. பூர்வீக சொத்து இருக்குது, அதை வாடகைக்கு விட்டுட்டு சும்மா இருப்பாங்க. நிறைய பேர் பூட்டியே வச்சுருப்பாங்க. அப்போ அதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும். பொதுவாகவே இந்த ராசிக்கு சொத்து சுகங்கள் பவர், மற்றவங்களுக்கு பவர் வாங்கும்போது கவனித்து பண்ணது, பவர் கொடுக்கக்கூடாது. அதாவது பவர்னால் சொல்லுவாங்க, இதை நீங்கள் பார்த்துக்கங்க, இந்த மாதிரி பவர் கொடுத்து சொத்தை விரயம் செய்யக்கூடிய அம்சம் வந்துடும். அப்போ இது ரொம்ப கவனிச்சுக்கணும். இந்த ராசிக்கு பேச்சு திறமை உண்டு, வாக்குப்பளிதம் உண்டு. இந்த ராசி நிறைய பேர் இந்த மீடியா துறை, ஏதோ ஒரு மீடியாவை இந்த ராசி பயன்படுத்துங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், பத்திரிகை துறையில் யாரோ ஒருத்தர் இருக்கலாம், இல்லை சினிமாவை, ஏதோ ஒரு மீடியாவை பயன்படுத்த வேண்டிய ராசி இந்த ராசி. மீடியா தான் யோகம். மீடியாவை சரியாக பயன்படுத்திட்டு ராசி ஜெயிச்சிடும். சரி, இப்போ பிஸ்னஸ் பண்ணணும் சார். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு குலதெய்வ பேரோ, தன் குழந்தை பேரையோ, தன் இஷ்ட தெய்வ பேரையோ வைத்து பண்ணணும். அதில் படங்கள் வைத்து வழிபடணும். அப்போ நிறைய பேர் குழந்தை பேரை வச்சு ஆரம்பிப்பாங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது இந்த ராசியோட ஸ்பெஷல். தொழில் செய்யும் இடத்தில் லட்சுமி கடாட்சம் எப்பொழுதுமே இருக்கணுங்க. இந்த ராசியோட அம்சமே தான். அப்போ அந்த இடத்துல நீட்டாக க்ளீனாக இருக்கணும் தொழில் செய்கிற இடத்துல. இது அவங்க அந்த ராசிக்கு எப்போவுமே வெளிநாடு, வெளிமாநிலம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, அங்கே ஒரு தீபம் போட்டு வச்சுக்கணும். இதெல்லாம் இந்த ராசிக்கு ஸ்பெஷல். இப்போ நிறைய பேருக்கு குழந்தை சம்மந்தப்பட்டது நிறைய பேர் சொல்லுவாங்க. குழந்தை குழந்தை சீக்கிரம் வந்தது, ஒரு மிஸ்கேரேஜ் ஆச்சு, குழந்தை பற்றி ஒரு சிறு வருத்தம் இருந்து தான் போகுது. அதை இறை வழிபாட்டின் மூலம் தான் செய்யணும். இப்போ வேலைக்கு போகிறவங்க சார், வேலை கிடைக்கிறதுலாம் வெளியூரில் கிடைக்கும், வெளி மாநிலத்தில் கிடைக்கும், தன் எதிர்பார்த்த இடத்த விட்டு வேறு இடம் அவுட்டில் கிடைக்கும். நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சின்னு போஸ்டிங் தூக்கி வேறு எங்கேயோ போட்டுருவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி வேறு எங்கேயோ போட்டுருவாங்க. அப்போ திருப்பி மாற்றிட்டு வரணும். அப்போ பொதுவாகவே வெளியூரை வசிக்கிற அம்சம் இருக்குன்னு அப்படி தான் பார்க்கணும். ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகளிடம் சின்ன கிளாஷஸ் வர வாய்ப்பு உண்டு, பார்த்து கவனமாக இருக்கணும். இந்த ராசி எப்பவுமே இந்த கம்யூனிகேஷன், ஃபோன், இந்த டீட்டெயில் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்த்துக்கணும். செக்லீஃப் சம்மந்தப்பட்டது, இந்த பண பரிவர்த்தனை உங்கள் வேலையாட்களோ உங்களுக்கு கீழே இருக்கிற உறவினர்களோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பார்த்துக்கு தான் பேசணும். ரைட். இப்போ இந்த ராசிக்கு திருமணம் சார், திருமணத்துக்கு வருகின்ற மனைவி அற்புதமாக இருக்கும். திருமணத்துக்கு பின் வாழ்க்கை வெளிச்சம். வருகின்ற கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் மட்டும் கரெக்டாக. இந்த ராசி பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்றும், வருகின்ற திருமணத்தில் கொஞ்சம் லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ கவனமாக அமைக்கணும். திருமணத்தில் சரியாக அமைத்த மகரம் ஜெயித்து விடும், தவறாக பண்ணால் அப்படியே அப்சென்ட்டும். இப்போ எப்போவுமே இந்த ராசிக்கு மேரேஜ் தாங்க கவனம்.
பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டதில் விலகி நிற்பது நல்லது. நிறைய பேர் பொலிட்டிக்கல் நான் கொடுக்கறதே இல்லை. பொலிட்டிக்கலில் நிறைய பேர் பணத்தை இழந்து கடன் ஆனது, வாய்ப்புகள் தவற விட்டது. 10ல் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காங்க, மீது 9 பேர் பார்க்கணும். அப்போ மகரம்னா மற்ற அம்சம்னு பார்க்கணும். இது சுமார். தந்தை மகன் உறவில் அப்பப்போ சண்டை கட்டிக்கிறது, அப்பா வழி உறவில் சண்டை வந்துடுறது, இது மாதிரி தான். ஆனால் பின்னாடி அது ஹெல்ப் வர்றது தான். எப்போயும் ஹெல்த் விஷயத்தில் எப்போவுமே ஸ்கின் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது கவனிச்சிருக்கணும். மூட்டு சம்மந்தப்பட்டது, ராசி சுகர் வராது வரைக்கும் வேறு, வயசானவங்க சுகர் வந்துட்டால் சூழ்நிலையே வேறையாக இருக்கிறது. அப்போ இந்த ராசி கவனித்து செயல்பட வேண்டிய ராசி. ரைட். உங்களுக்கு இப்போ முக்கியமான ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணுறேன். சார் எப்போவுமே படித்து கொண்டே இருக்க வேண்டிய ராசிங்க, அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது நிச்சயம் இந்த ராசியோட ஸ்பெஷாலிட்டி தான். பொதுவாக இந்த பணம் ரீதியாக கடனை அடகு வைத்த பொருளை மீட்பதில் மட்டும் சிக்கல் ஏற்படும். அடகு வைத்த பொருளை சரியாக மீட்டால் ஜெயித்து விடுவீர்கள். அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ராசி. சார் வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, இத்தனை நேரம் பார்த்திங்கன்னா உங்கள் 6லிருந்து 60 வரைக்கும் நடக்கின்ற விஷயம், சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்தோம். இந்த வாழ்க்கையில் உங்களை சந்திக்கும் பொழுதே அதை கவனமாக கடைபிடித்து முக்கியமான நேரத்தில் ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ஒரு நண்பர்களோ இல்லை தெரிஞ்சவங்க டிஸ்கஷன் பண்ணி 2-3 பேர்த்து டிஸ்கஷன் பண்ணிவிட்டு முடிவெடுக்கணும். இல்லை ஒரு ஜோதிட ரீதியாக பார்த்து அதை முடிவெடுக்க வேண்டிய முக்கியமான அம்சம். இப்போ உங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்க்கணும், ஸ்கிரீனில் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி இது மாதிரி பார்த்து உங்களுக்கு எது பர்ஃபெக்ட். இப்போ நான் சொன்னது பார்த்திங்கன்னா சந்திரன் அடிப்படையாக வைத்து லக்ன ரீதியாக மற்ற கிரகங்கள் தசாபுத்தி அடிப்படையில் வாழ்வில் அதிர்ஷ்ட எண் என்ன, குபேர சம்பத்து எப்படி வரும், தொழிலா வேலையா, திருமணம் எந்த திசையிலிருந்து வருகின்ற அமைப்பு, சார் வெளிநாடா உள்நாடா, கடனை வாங்கிட்டேன் தப்பிச்சு வந்துடுவானா, அதிர்ஷ்ட மந்திரங்கள் என்ன, அதிர்ஷ்ட உலோகத்தை எதை பயன்படுத்துறது, இது இப்போ வீட்டுக்கு அருகில் இருக்கிறவங்க சஸ்பென்ஸ் சீக்கிரம் சொல்லலாமா, இந்த மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும்பாங்க. அப்போ ஜோதிடத்துலாம் குறிப்பிட்ட எண்ணை பயன்படுத்தி வென்றவர்கள் உண்டு. எழுத்துனா மந்திரத்தை சொல்லலாம், குறிப்பிட்ட மந்திரத்தை பயன்படுத்தி ஜெயித்தவங்க உண்டு. இப்போ உங்களுக்கு உண்டான எண்ணு எழுத்து உண்டு. எப்போவுமே இந்த சொல்லும் பொழுது உங்கள் ராசியை வழிபடுத்தி கொண்டே இருங்கள். உங்கள் நட்சத்திரத்திலிருந்து ஒரு சில நட்சத்திரத்தை எண்ணிக்கொண்டு அதை வழிபடுத்தி கொண்டே இருந்தால் ஜெயித்து கொண்டே இருக்கிற ராசியாக இருக்கும். ஆக மொத்தம் சிறப்பான விஷயங்கள் பலது இருக்குது. வேறு கேள்வி சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.